டட்டடேங் சிக்கன் 65 ரெடி. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் நல்லா கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கரம் மசாலாவை கொஞ்சம் லைட்டாக போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலாவை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக கேசரி பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக கேசரி பவுட்ரு உங்களோட விஷ் தான், போடுறது போடாமல் இருக்கிறது அது உங்களோட விருப்பம். இப்போ கடையை நல்லா சூட பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா ஊற்றி பார்த்தா எண்ணெய் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் காலி ஆகலை. நாங்கள் அதை பாட்டிலில் பாதிக்கிட்ட ஊற்றி வச்சாச்சு. பார்த்திங்களா? இப்போ வந்து சிக்கன் 65 எங்கே எடுத்து வச்சுருக்குறோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் திறந்து நடுவில் தான் நாங்கள் அந்த சிக்கன் 65 வச்சுருக்கோம். அதை எடுத்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சார். சிரித்த உடனே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதெல்லாம் எடுத்து அந்த கடாயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்கிறோம். நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு இது வந்து பாப்பாக்காக்கு லைட்டாக உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அவரும் கொஞ்சம் லைட்டாக ரெட்டிஷாக தெரியணும்னு சொல்லுவார். அதனால கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரையாக பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சிக்கனை கொடுப்பாருன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து வாயில் எடுத்து வச்சுட்டாரு சிக்கன் 65.